இன்றைக்கி நம்ம மைசூர் பருப்பு சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன், அரை கிளாஸ் மைசூர் பருப்பு எடுத்திருக்கேன். ரெண்டையும் நல்லா வேக வச்சுக்கோங்க. இதுக்கு கடுகு, சீரகம், பட்டை, பே லீஃப், வத்தல், நெய், அப்புறம் வெங்காயம், கேரட், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி, கருவேப்பிலை, அப்புறம் மசாலாவும் சாம்பார் பொடி, கரம் மசாலா, மஞ்சள் பொடி எடுத்துருக்கேன். ஸோ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. அப்புறம் நெய் ஊற்றிக்கிட்டோம். கடுகு, சீரகம், வேலி, வத்தல் எல்லாம் சேர்த்துக்கலாம். இதோட அது நல்லா பொரிஞ்சுக்கிடட்டும். வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதோட வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சாப்பாடோட நம்ம வேக வச்ச சாப்பாடோடு சேர்த்துட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியான மைசூர் பருப்பு சாதம் ஹெல்த்தியாக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்கும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.